தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு கடாயை வச்சு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் பொரிஞ்சு வந்தால் கருவேப்பிலை சேர்க்கணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால சேர்க்கலை. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு பெரிய தக்காளியை அரைஞ்சி சேர்த்துக்கலாம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி கரைஞ்சி வந்தோடனே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம். உருளைக்கிழங்கு எண்ணெயிலே வதக்கி எடுத்தாச்சு. தட்டைப்பயிரை குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்குவோம். ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். மூடி போட்டு கொதித்து சுண்டி வர அளவுக்கு கொதிக்க வச்சு சுண்டி வந்துருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.